அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையிலேயே ஒரு சூப்பரான செய்தி நண்பர்களே. என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வதேச முதலீட்டாளர்கள் பங்குச் சந்தையில் ஆர்வம் காட்டுவதால் தங்கம் விலை மறுபடியும் சரிஞ்சிருக்கு நண்பர்களே. வாங்க இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோட எண்ட்ல லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம தங்கம் விலை மேலும் சரியுமா அதிகரிக்குமா, பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இந்த வீடியோட எண்ட்ல பாத்திரலாம். வாங்க நண்பர்களே, முதல்ல வெள்ளியின் விலை பாத்திரலாம். வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா 196 ரூபாய். இதுல 8 கிராம் வாங்கினீங்கன்னா 1568 ரூபாய். 10 கிராமா வாங்கினீங்கன்னா 1960 ரூபாய். 100 கிராமா வாங்கினீங்கன்னா 19,600 ரூபாய் நண்பர்களே. இதே ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா 1,96,000 ரூபாய் நண்பர்களே. நேத்து விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லாம நேத்து அதிகரிச்சா அதே விலைக்கு தான் நண்பர்களே விற்பனை ஆகுது. இன்னைக்கு அதிகரிக்கவும் இல்ல சரியும் இல்ல. சரி நண்பர்களே, வாங்க அடுத்து தங்கத்தின் விலை பார்க்கலாம். வெள்ளி விலையில மாற்றம் இல்லை நண்பர்களே. ஆனா தங்கம் விலை சரிஞ்சிருக்கு. பெரிய லெவல சரியில்லை, ஓரளவுக்கு சரிஞ்சிருக்கு. வாங்க பாத்திரலாம். 24 கேரட்ல இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா 13,135 ரூபாய். இதுல சவரன் 8 கிராம் வாங்கினீங்கன்னா 1,05,80 ரூபாய். இதுல 10 கிராம் வாங்கினீங்கன்னா 1,31,350 ரூபாய். 100 கிராமா வாங்கினீங்கன்னா 13,13,500 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே. நேத்து விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா கிராமுக்கு ஒரு 32 ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே. இதுல சவரன்ல நேத்து விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா 256 ரூபாய் நேத்தை விட சவரனுக்கு இன்னைக்கு சரிஞ்சிருக்கு நண்பர்களே. சரி நண்பர்களே, வாங்க அடுத்து 22 கேரட்டான அதாவது நம்ம அணியக்கூடிய தங்கம் இன்னைக்கு என்ன பிரைஸ் அப்படிங்கறத பார்த்தலாம். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே, அதையும் பார்த்தலாம். இதுல ஒரு கிராம் 12,040 ரூபாய். இதுல சவரன் 8 கிராமா வாங்கினீங்கன்னா 96,320 ரூபாய். இதுல 10 கிராம் வாங்கினீங்கன்னா 1,20,400 ரூபாய். 100 கிராம் வாங்கினீங்கன்னா 12,04,000 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க. நேத்து விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணா கிராமுக்கு 30 ரூபாய் தான் நண்பர்களே சரிஞ்சிருக்கு. இதே சவரன் நேத்து விலையை விட இன்னைக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா 240 ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே. சரி நண்பர்களே, வாங்க இந்த தங்கம் மற்றும் வெள்ளி மேலும் அதிகரிக்குமா சரியுமா, உளவியல் கருத்து என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் ஒரு நிமிஷத்துல. இந்த தங்கம் விலை உயர்வுக்கு உலகின் பல மத்திய வங்கிகள் தொடர்ந்து தங்கத்தை அதிக அளவில் குவித்து வருவது, வட்டி விகிதங்கள் குறையலாம் என எதிர்பார்ப்பு போன்றவை தங்கத்தின் விலைக்கு ஆதரவாக இருப்பதாகவும் அந்த நிறுவனம் சொல்கிறது. எந்த நிறுவனம் அப்படிங்கறது கடைசியில பார்த்தலாம். அமெரிக்க மத்திய வங்கி பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுல 3 முறை வட்டி விகிதத்தை குறைக்கக்கூடும் என்ற மதிப்பீடும் தங்க சந்தையை உருவாக்கும் என்பது கோல்ட்மேன் சாட்ச் சொல்லும் கருத்தாகும் நண்பர்களே. ஆனா ஒரு வங்கி இருக்கு பாத்தீங்களா, HSBC வேறு விதமான கணிப்பை வெளியிட்டுள்ளது நண்பர்களே. அதாவது தங்கம் விலை அதிகமான ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் $4,400 நிலையை சுற்றி இயங்கும் என்று கூறப்படுகிறது. அதாவது இப்போதைய விலையிலிருந்து அதிகபட்சம் 5% உயர்வு உள்ளதாகவும், உலக வர்த்தக மோதல்கள் குறைந்திருப்பதும், புவிசார் பதட்டங்கள் தனித்திருப்பதும் தங்கம் விலையை ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடும் என்று HSBC நிறுவனம் தன் கணிப்பில் தெரிவித்துள்ளது நண்பர்களே. அதாவது ஒரே வார்த்தையில் சொல்ல போனா தங்கம் மேலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நண்பர்களே சுத்தி வளைச்சு சொல்றாங்க. சரி நண்பர்களே, நீங்க இந்த தங்கம் விலை மேலும் உயர்வை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே, நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம பண்ணிடுங்க நண்பர்களே. டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை அக்யூரேட்டா அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன். இது மேலும் சரியுமா குறையுமா, பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பதிவு பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.